வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிற நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவினுடைய உயிர்ப்பு இந்த உலகத்திற்கு கிடைத்த மிக பெரும் மகிழ்ச்சியின் நிகழ்வு. அது மாத்திரமல்ல, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த உயிர்ப்பு தேவைப்பட்டது. இன்றைக்கு நற்செய்தியில் மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்றார். அவருடைய அந்த நம்பிக்கை மிக ஆழமாக இயேசுவை பற்றி பிடித்து கொண்டு அவரோடு இணைவதற்கு அல்லது அவருடைய அந்த உறவிலே அனுபவத்திலே நிலைத்து நிற்பதற்கு முடிவெடுக்கின்றார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அனுபவத்தில் உறவில் இணைய அவரோடு இருக்க இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது கல்லுக்காடு அமல்ராஜ் ஜோதி அபியாடைட்டஸ் சிபியா இவருடைய கருத்துப்படி நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணகக் கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 36 முதல் 41 வரை. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியதாவது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவர் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி.
ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போ மகமகிழ்வோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறைவாக்கியங்கள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரை என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு பல முறைகளிலே பல நேரங்களிலே காட்சியளிக்கின்றார். இன்றைக்கு இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு முதல் சாட்சியாக இருந்த மகதலா மரியாவினுடைய அந்த நிகழ்வை வாசிக்க கேட்டோம். மரியா ஆண்டவர் இயேசுவின் மேல் அளவு கடந்த அன்பையும் நம்பிக்கை வைத்திருந்தார். எனவே அவர் இறந்து விட்டார் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை கூட கண்கள் பார்த்தாலும் உள்ளம் நம்பிக்கை கொள்ளவில்லை. காரணம், அந்த இயேசு உயிரோடு இருப்பதாகவே அவருக்குள் ஒரு எண்ணம். ஆனாலும் இறந்து விட்டார் என்ற அந்த ஒரு சூழலிலே அவரை பார்ப்பதற்காக ஓடோடி செல்லுகின்றார். அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இயேசுவை அடுத்த நாள் பார்ப்பதற்காக அதிகாலையிலே செல்லுகின்றார்.
அன்றைக்கு தான் அந்த மகதலா மரியா அந்த கல்லறையினுடைய வாயிலின் கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியுறுகின்றார். அதே சமயத்தில் அங்கு அவரை தேடுகின்றார். இயேசு எங்கே என்று சொல்லி அவர் தேடுகின்றார். தேடுகின்ற பொழுதுதான் முதலிலே ஒரு தோட்டக்காரர் வடிவிலே இயேசுவை கண்டுகொள்ளுகின்றார். ஆனால் இயேசுங்கிறது தெரியாது. படிப்படியாக அவரை அவர் புரிந்து கொள்ளுகின்றார். அதனால தான் அவர் சொல்றாரு, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ தெரியவில்லை. மறுபடியும் அவர்கிட்டே திருப்பி கேட்கிறார், நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன். அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அளவு கடந்த நம்பிக்கையை அவர் வைத்திருந்தார். அவருடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, அந்த இயேசு மாத்திரம்தான் அவருடைய உயிரும் அவருடைய லட்சியம். எனவே தான் 3 பேருக்கு மேல் சேர்ந்து இறக்கிய அந்த இயேசுவை இவள் சொல்லுகின்றாள், நான் எடுத்து செல்வேன் என்று. உதவிக்கு யாரையும் கூட கூப்பிட்றதுக்கு அந்த அம்மா நிற்கல. அந்த இயேசுவினுடைய உடலை எடுத்து செல்வதற்கு தனியாக வேண்டுமானாலும் தயாராக இருப்பதாக கூறுகின்றாள். அடுத்த படி நிலைக்கு அவர் செல்லுகின்ற பொழுதுதான் இயேசுவை உணர்ந்து கொள்ளுகின்றார். இயேசு வழக்கமாக கூப்பிடுகின்ற அதே தொனியோடு அதே உணர்வோடு மரியாவை அழைக்கின்றார். மரியா. இந்த குரல் பரிச்சயப்பட்ட ஒரு குரல். இந்த தொனி அவருக்கு மட்டுமே உரித்தானது. இந்த உணர்வும் இந்த இயேசுவிடமிருந்து மாத்திரமே வர வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இப்பொழுது மரியாவிற்குள் செல்லுகின்றது. அங்கதான் திரும்பி பார்த்து ரபூனி. அதுவரை இயேசுவை தோட்டக்காரராக பார்த்து கொண்டிருந்த மரியா இயேசுவனுடைய அந்த உணர்வுகளை, இயேசுவனுடைய அந்த தொனியை அவர் புரிந்தவுடன் போதகரை என்று சொல்லி அழைக்கின்றார். அப்போ ஒரு அனுபவம் அப்படிங்கிறது அந்த அனுபவத்தினுடைய ஆழத்திற்கு போகின்ற பொழுது மாத்திரம்தான் அதனுடைய உண்மையை, அதனுடைய யதார்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். அதுவரை நம்முடைய கண்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய புலன்கள் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் உணர்வுகளுடைய ஆழத்திற்கு ஊடுருவுகின்ற பொழுது மாத்திரமே அந்த உணர்வுகள் உண்மையை உணர்ந்து கொள்ளும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். மரியா இயேசுவை ஆழமாக அனுபவித்தார், எனவே உணர்ந்து கொண்டார். இன்றைக்கு இயேசுவை அனுபவிப்பவர்களும் இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்பவர்களும் மாத்திரமே அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் ஆழமாக நம்முடைய உணர்வுகளுக்குள் இயேசுவனுடைய அந்த எண்ணங்களை, சிந்தனைகளை புரிந்து கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம்.
வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதுவும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கொப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். இந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய்.
என் மீது பாசம் கொண்டார், என் நெஞ்சில் வாசம் செய்தார். கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வில் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினார் என் வாழ்வில் நனவாகுமே. உணவாய் எழுந்து உயிரில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய், மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உமது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்று பகர சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோம். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோம். கோடியர் புதரின புகழ் பெற்றீர், கோடியர் புதரின புகழ் பெற்றீர். நாடி வரும் எம் குறை தீர்ப்பீர். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோம். இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே.
மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே நிலை குலையாதிருக்க அருள்வி. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோ.